இரத்தத்தின் இரத்தமே, என் இனிய உடன்பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே, நான் இயங்கும் உயிர் துடிப்பே, செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாழ்க்கை உனதல்லவா. இது நீங்க பாடின பாட்டு தானே? யார் விஜய் நீங்க? உங்களோட கரியரோட உச்சத்துல இருந்து நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. உங்களோட சம்பளம் என்ன? உங்க சம்பளத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு நீங்க பண்ணது என்ன? கடைசியா நீங்க கரூருக்கு போனப்ப நீங்க எடுத்த சார்ட்டர் பிளைட்டோட வாடகை என்ன? அந்த ஊர்ல மக்களுக்கு தண்ணி வைக்கணும்னா அதுக்கு ஆயிருக்க போற செலவு என்ன? இந்த மீடியாஸ் உங்களை எப்படி சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்குது, உங்களை தூக்கி வச்சு கொஞ்சது மீடியா. உங்களுக்கு அரசியல் தெரியாதுங்குது, நீங்க புரிதல் இல்லாம பண்றீங்க அப்படிங்குது, நீங்க வெகுளித்தனமா இருக்கீங்க, நீங்க அரசியல்ல வெகுளியா இருக்கீங்க அப்படிங்குது. வெகுளியான ஆளா நீங்க? அரசியல் தெரியாத ஆளா நீங்க? எப்ப உங்க அப்பா பேச்ச கேட்டு எப்ப உங்க அப்பாவோட அண்டர்ல படம் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியுது. எப்ப உங்க அப்பாவை தூக்கி வெளியில போடணும்னு உங்களுக்கு தெரியுது. எப்ப ரஜினி பேரை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுது. எப்ப அந்த ரஜினியவே கிண்டல் அடிச்சு ஆடியோ லான்ச்ல கைத்தட்டு வாங்கணுன்றதும் உங்களுக்கு தெரியுது. உங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் டிலே ஆனா உடனாடி எஸ்டேட் வாட்ச்மேன் போய் நிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுது. உங்களை பத்தி ட்ரோல்ஸ் அதிகமாகுது, அந்த ட்ரோல்ஸ் உங்க படத்தோட வசூலை குறைக்குதுன்னா கொக்கிக்குமார் ட்ரோல் பேஜஸ் இது மாதிரி பேஜஸ் எல்லாம் ஐடி விங்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜஸ் தூக்கணுன்றது உங்களுக்கு கரெக்டா தெரியுது. உங்களோட சுய குணம் தெரிகிற மாதிரி இருக்கிற வீடியோஸ் யூடியூப்ஸ்ல இருக்கிறத கரெக்டா யூடியூப்ல இருந்து டெலிட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுது. அரசியலுக்கு வந்தா பணம் செலவாகும், அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், ஏன் சம்பாதிச்ச காசை நான் தான் வச்சுக்குவேன், அப்போ ஃபண்டிங்க்கு இன்னொரு ஆள் வேணும், அப்ப ஆதவ அர்ஜுனாவை கட்சிக்குள்ள சேர்த்து ஃபண்டிங்க்கு ரெடி பண்ணுன்றதும் உங்களுக்கு தெரியுது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் டிசம்பர்ல இருந்த கரூர் பிரச்சாரம், டிசம்பர்ல ஷெடியூல்ல இருந்த கரூர் பிரச்சாரத்தை திமுக 30 விழா ஒன்று நடத்திருச்சு, ஹாட் டாபிக்கா இருக்க இடத்துல மீட்டிங்கை போட்டு நம்ம பலத்தை காட்டணுன்ட்டு வேகமா ஒரு வாரத்துக்குள்ளார அதை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியுது. கரூர்ல திமுக போட்டதை விட நான் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்ட்டு ப்ரீபோன் பண்ணி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுது. கரெக்டான டைம் 12 மணிக்கு போனா கூட்டம் நார்மலா இருக்கும். ஆமா, 12 மணிக்கு என்ன போறது, 7 மணிக்கு போவோம், டிலே பண்ணி போனோம்னா கூட்டம் கூடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இவ்வளவும் தெரிஞ்சவங்களை இந்த மீடியா அரசியல் தெரியல அவருக்கு, அரசியல் அவருக்கு புரியல, அவர் அரசியல் தெரியாம இதை பண்ணிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு சிம்ம சொப்பனம் விரிச்சு உங்களை காப்பாத்துது, எப்படியெல்லாம் உங்களுக்கு அண்டா கொடுக்குறாங்க இந்த மீடியா. யாராவது ஒரு அரசியல்வாதியோ ஏதோ ஒருத்தர் உங்களால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு ஆரம்பத்துல பேசினாங்களா? ஆனா நீங்க அதை எப்படி பாலிடிக்ஸ் கேமா கொண்டு வந்தீங்க பாருங்க. சிஎம் சார் அரெஸ்ட் பண்ணுனா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, மற்றவங்களை விட்டுருங்க. சிஎம் சார் அரெஸ்ட் பண்ணணும்னா உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சிஎம்க்கு நீங்க சொல்லி தெரியணுமா என்ன? உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கேட்கிற உங்களுக்கு எஃப்ஐஆர் யார் மேல பதிவாயிருக்குன்னு தெரியும்ல. ஒரு கட்சியோட டாப் ஹெட்ஸ் தலைமறைவாங்க இருப்பாங்க, குஷியானதோட அட்ரஸை கொடுக்க வேண்டியதானே, நிர்மல்குமாரோட அட்ரஸை கொடுக்க வேண்டியதானே. வீடியோஸ்ல உண்மை வெளியில வரும். எல்லா இடத்துல நீங்க போற இடத்துல எங்கேயாவது கேமராவை கரெக்டான ஆங்கிள் நீங்க வைக்காம வந்திருக்கீங்களா? அதை வச்சுதானே ட்விட்டர்ல ப்ரொஃபைல் பேஜ் எல்லாமே போடுறது, ரீல்ஸ் போடுறது எல்லாமே அதுதான் நடக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு ஃபுட்டேஜ் கூடவா இல்ல எவிடன்ஸ் உங்கள்கிட்ட? எத்தனை கேமரா, எத்தனை ட்ரோன்ஸ், ஒரு ஃபுட்டேஜ் கூடவா இல்ல? நீங்க சதி நடந்துருச்சுன்னு சொல்றத நிரூபிக்கிறதுக்கு ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்காத மாதிரி, உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வீடியோ. சரி, வீடியோல இப்படி பேசுனீங்க, கோர்ட்ல போய் அதை சொல்ல வேண்டியதானே? கோர்ட்ல போனா யதார்த்தம் இது ஒரு டிசாஸ்டர். எப்படி டிசாஸ்டர்? அதுதானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான் சொல்றீங்க. இதுக்கு பின்னாடி நடந்தது உண்மை வெளியில வரும். உண்மையை கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே? கோர்ட்ல எதுக்கு பம்புறீங்க?
நீங்க எதுவும் பண்ணல. எதுக்கு உங்க ஹெட்ஸ் தலைமறைவா இருக்காங்க, அவங்கள வெளியில கொண்டு வாங்க. வீடியோல உட்கார்ந்துகிட்டு சார் அப்படின்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த மீடியா உங்களுக்கு கொடுக்கிற அந்த வரவேற்பு இருக்கு பாருங்க, நீங்க ஏதோ வெகுளியாவும், நீங்க ஏதோ தெரியாம பண்ணிட்ட மாதிரியும், எவ்வளவு ஒண்ணை நீங்க தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கரெக்டான பிளானர் நீங்கன்றது உங்களோட வரலாறை எடுத்து படிச்சோம்னா தெரியும். இவ்வளவு வருஷம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாரையும் லெப்ட்ல டீல் பண்றீங்க. நீங்க லெப்ட்ல டீல் பண்றீங்க. என்னடா பாலிடிக்ஸ் பண்றீங்க, நான் பண்றேன் பாரு அப்படின்னு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா 40 பேரை கொண்டுட்டு சென்னையில அசால்ட்டா உங்களால இருக்க முடியுது. எந்த கவலையும் இல்லை. நான் மீடியால என்ன சொல்லுவேன், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆட்சின்னு சொல்லுவேன். கோர்ட்ல என்ன சொல்லுவேன், இது யதார்த்தமா நடந்த டிசாஸ்டர், எனக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு அங்க கேட்பேன். அங்க கேட்டு அங்க அப்படி கேட்பேன், இங்க எப்படி கேட்பேன். கரூர் மக்களை பார்க்க நான் லைவ்ல வருவேன், கோர்ட்டோட அங்கீகாரம் பெற்றுட்டு வருவேன். கோர்ட்ல அப்படி கேஸே போட மாட்டேன், முன்ஜாமீன் கேட்டு தான் கேஸ் போடுவேன் கோர்ட்ல. கரூருக்கு போறதை பத்தி எல்லாம் கேஸ் போட மாட்டேன். ஆமா, நிக்கிறவன் நிக்கட்டும், 7 மணி நேரம் 8 மணி நேரம்னாலும் அவன் நிக்கிறவன் நிக்கட்டும், அவன் என்ன பார்க்க நிக்கிறான், அவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு தான் நான் விருப்பத்துக்கு போவேன். சார்ட்டர் ஃபிளைட்டு நீங்க சொல்ற நேரத்துல எடுப்பானா என்ன? உங்க சொந்த வீட்டுல இருந்து எதுவும் கிளம்புற சார்ட்டர் ஃபிளைட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே சார்ட்டர் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக முடியும். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டிட்ட பர்மிஷன் வாங்கி டேக் ஆஃப் ஆகணும்னா நீங்க சொன்ன உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டி பர்மிஷன் கொடுத்து டேக் ஆஃப் பண்ணிட முடியுமா என்ன? ப்ரீயரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடினாச்சும் நீங்க இப்ப கிளம்புவீங்க, இப்போ டேக் ஆஃப் ஆகணுன்றதுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கும், நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இது நடந்திருக்கும். ஸோ அப்ப நீங்க கிளம்புற டைமும் உங்களுக்கு தெரியும், கிளம்புற டைமும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு நீங்க வலுக்கிற டைமா அவங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்து முன்னாடி வர வச்சிருக்கீங்க. சென்னையில இருந்து கிளம்புற டைம், அதே மாதிரி கரூர்ல இருந்து ரிட்டர்ன் வர டைமும் உங்களுக்கு கரெக்டா தெரியும். கரூர்ல இருந்து நீங்க கிளம்புற டயத்தையும் முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிருக்கணும், இல்ல வரும்போதே அவசர அவசரமா ஃப்ரீஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டீங்க இங்க. ஆமா, ஆனா இது எதையுமே உங்களை பத்தி மீடியா பேசல. போலீஸ் எத்தனை பேர் போட்டாங்க, ஆமா அந்த இடத்துக்கு என் பர்மிஷன் கொடுத்தாங்க, கரூர்ல மீட்டிங்க ப்ரீபோன் பண்ணது நீங்க தானே, மீட்டிங் எதுக்கு கொடுத்தாங்க, மீடியா உங்களை என்ன தூக்கி வச்சு கொஞ்சல, மடியில தூக்கி வச்சு கொஞ்சல, இது ஒண்ணுதான் குறை. ஆமா, விஜய் அப்பாவி, விஜய் வந்து போய் தெரியல, அண்ணாமலை வேற ஒரு பக்கம், பாண்டேலாம் கிளம்புறாரு, நீங்க பொலிட்டீஷியனா உருவாக்குறீங்க அப்படின்றாரு. எப்ப 40 பேரை கொண்டுட்டு பொலிட்டீஷியனா உருவாக்க போறீங்களா? அரசியல்ன்றது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொஞ்சமாச்சு நல்லது பண்ணணும் வர்றது. நீங்க சம்பாதிச்சு கரியரோட உச்சத்துல இருந்து 10 பைசா எடுத்து வெளியில செலவு பண்ண மாட்டீங்க. ரசிகர் மன்ற விழா ஆடியோ லான்ச், நீங்க சொல்றது ஆடியோ லான்ச் தான். அடுத்து நடக்க போற நல்லது எல்லாம் நம்ம பசங்க பண்ணதுனால இருக்கணும் அப்படின்றது. ஆனா கரெக்ட், விஜய் மக்கள் இயக்கம் நல்லது எல்லாம் வெளியில பண்ணட்டும். ஆனா நீங்க பண்ணது என்ன சார்? உங்களோட சம்பளம் என்ன? நீங்க பண்ணது என்ன? 10 நீங்க உங்க சம்பளத்துல 1% எடுத்து இந்த சமூகத்துக்கு கொடுத்திருந்தா அந்த சமூகத்துல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமே சார். 1% அந்த மக்கள் இயக்கத்துல எல்லாரையும் பண்ணுன்றீங்கல்ல, உதவி பண்ணு, அவங்க எல்லாம் கலெக்டர், சிஇஓ பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கான. உங்களை ரசிக்கிறவன் என்னங்க எல்லாம் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்பானா? அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு சம்பாதிக்கணும், போய் பண்ணு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு 10 பைசா நீங்க வெளியில எடுக்க மாட்டீங்க. பிரச்சனைன்னு வந்தா மாசம் குறைஞ்சிடக்கூடாது, மாசம் மேனேஜ் பண்றதுக்கு சிஎம் சார் அப்படின்னு மாசா வீடியோ போடணும், காசும் குறைஞ்சிடக்கூடாது, காசையும் மேனேஜ் பண்ணணும், ஃபண்டிங்க்கு ஆதரவு அர்ஜுனா. ஆமா, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆதரவு அர்ஜுனா டெல்லி பயணம். ஆமா, உங்களுக்கு இந்த மீடியா கொடுக்கிற முட்டு வேற யாருக்கும் இது வரைக்கும் மீடியா கொடுத்தது இல்லை. சீமான் எவ்வளவு நாளா களப்போராளியா இருக்காரு, எவ்வளவோ பிரச்சனைகள் எடுத்து பேசுறாரு. சினிமா இது டிவி மீடியாஸ் அவரை கண்டுக்கிறது இல்லை. தமிழ்நாடோட ஜிடிபி growth இந்தியாவோட ஜிடிபியை விட 2 மடங்கு வேகமா உயர்ந்திருக்கு இந்த வருஷம். ஏன் 2 மடங்கு வேகமா உயர்ந்திருக்கு? தமிழ்நாடு வேகமா வளருதா? எங்க தமிழ்நாடு வேகமா வளருது? இதுக்கு முன்னாடி அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பத்தி மீடியாவுக்கு கவலை இல்லை. விஜய் அப்பாவியா, விஜய் எழுதித்தாரா தப்பு, இதுதான் மீடியா. எம்ப்ளாய்மெண்ட்ல இந்தியா விட அதிகமா எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்கு. இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் பண்ற ரேஷியோ விட தமிழ்நாடு ஹையா கொடுத்துருக்கு. எப்படி தமிழ்நாடு இப்படி அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது? நான் இல்ல இதுல இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம்? மீடியா அதை பத்தி பேசல.
விஜய் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரா? விஜய் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போய் ஆலோசனை நடத்தி ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட போறாரு. இதை மீடியா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன என்ன அரசியல்ல பண்ண போறீங்க? இவ்வளவு ஒரு சுயநலவாதியான உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இந்த மக்கள் நிம்மதியா இருக்க முடியுமா? உங்க கூட்டத்திட்ட இதை கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துட முடியுமா? என்னதான் சார் உங்களுக்கு? பணம் இருக்கு, புகழ் இருக்கு, இப்ப அதை வச்சு பதவிக்கு வேணும், அதானே? அதுக்கு தானே இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க. அவ்வளவு அதுக்கு வந்து நீங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டா? இது உண்மைய புரியாம உங்களை நம்பி இறந்து போன 40 பேருக்கு என்னதான் சார் பதில் சொல்ல போறீங்க? நீங்க எப்பதான் பதில் சொல்ல போறீங்க? இது ஒரு தவறான நடவடிக்கை. உங்களை பத்தி உங்க உண்மைகளை பேச ஆரம்பிச்சா இன்னும் அது ரொம்ப 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 உங்களோட சுயநல முகத்தை வெளியில காட்டுற மாதிரி. இப்பயே உங்களோட சுயநல முகம் வெளியில மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியும் மீடியா கவர் அப் பண்ண ட்ரை பண்ணுது. பண்ணட்டும். எவ்வளவு பண்ண முடியுதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணட்டும்.